கடைசி 14 நாட்கள் இதுவரைக்கும் வீரியமாக நின்ற ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவில் அவர்கள் பிரியாவிடை கொடுத்து விட்டார்கள் மக்களுக்கு. பெரும் திரளான மக்களை அன்றைக்கு ரசூலுல்லாஹ் சந்தித்தார்கள். அன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பேச்சு ரசூலுல்லாஹ் பேசினார்கள். அதை அடையாளமிட்ட சஹாபாக்கள் பின்னாடி பதிவு செய்தார்கள். பெருமானார் அன்றைக்கு உரையை நிகழ்த்துகிற நேரம் வித்தியாசமான ஒரு தொனியில் ஆரம்பித்தார்கள். என்ன பஅத ஆமி ஹாதா, அடுத்த ஆண்டு இங்கே நின்று நான் பேசுவேனாண்டு எனக்கு தெரியாது என்றார்கள். பெருமாண்ட முதலும் இறுதியுமான ஹஜ்ஜி, அதுக்கு பேர் வைத்தார்கள் ஹஜ்ஜத்துல் விதா, பிரியாவிடைக்குரிய ஹஜ்ஜி, ரசூலுல்லாஹ் பிரிந்து செல்கிற ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பஅத ஆமி ஹாதா, இதுக்கு பிறகுள்ள அடுத்த ஆண்டில் இந்த ஹஜ்ஜுக்கு மாநாடு நடக்கும், நான் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது என்றாங்க ரசூலுல்லாஹ். அதே ஹஜ்ஜி முடிய முஹர்ரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதில் ஆஷூரா நோன்பு, யகூதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கண்ட கடல் பிளந்த நாள், ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட நாள், இந்த நாளிலே வெற்றி கண்ட நாளிலே நோன்பு பிடிக்கிறார்கள். அடுத்த ஆண்டு உயிரோடு நின்றால் 9, 10 ரெண்டையும் சேர்த்து தாசுஆ சேர்த்து பிடிப்பேன் நான் உயிரோடு இருந்தால் என்று சேர்த்து சொன்னார்கள். பெருமானார் கடைசி நாட்களில் இந்த வார்த்தையை சேர்த்து சேர்த்து பேசினார்கள். ஹஜ்ஜு முடிய அடுத்த மாதம் முஹர்ரத்தில் நிற்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானார் இன்னும் கொஞ்ச நாட்களில் பிரிய போகிறார்கள் என்று சொன்னால், ரபியுல் அவ்வலில் பிரிய போகிறார்கள் என்று சொன்னால், முஹர்ரத்தில் நோன்பை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் யகூதிகளுக்கு மாற்றம் செய்ய 9, 10 நோன்பு பிடிப்பேன் என்றார்களே. மரணத்தை ரசூலுல்லாஹ் நெருங்குகிறார்கள். ஆனால் எந்த ஒரு அடையாளமும் இல்லை. மக்காவுக்கு போய் திரும்பி வரக்கூடிய ஒருவர் மரணிப்பார் என்று யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இப்போ ஃப்ளைட்டில் போனால் அது வேற, அன்றைக்கு அந்த வாகனத்தில் போய் திடகாத்திரமா நின்றா மட்டும்தான் அவ்வளவு தொலைவுக்கு போய் அந்த கிளைமேட்டில் பாலைவன மண்ணில் 9 நாள் பிரயாணம் செஞ்சு மதீனாவுக்கு வரலாம். மதீனாவுக்கு வந்த ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த நோயும் இருக்கல. 82 நாட்கள் மிஞ்சி இருந்தது இந்த உலகத்தை விட்டு போவதற்கு. ஹஜ்ஜு முடிய இன்னும் 82 நாட்கள் இருக்கிறது. மெல்ல மெல்ல நாட்கள் அறுப்படுகிறது. பெருமானார் மலக்குல் மௌத்தை சந்திக்கிற நாட்கள் நெருங்கிறது. 14 நாட்களை எஞ்சிருக்கிற நேரம், அது ஒரு திங்கட்கிழமை நாள். இன்னும் வெறும் 14 நாட்கள் எஞ்சிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் திங்கட்கிழமை நாள் பக்கீக்கு போறார்கள். ஒரு ஜனாசாவை அடக்கிறார்கள். ஜனாசா அடக்கி முடிய ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்குரிய தலைவலி தொடங்கிறது. அந்த திங்கட்கிழமைக்கு அடுத்த திங்கட்கிழமை அல்லது அதுக்கு அந்த திங்கட்கிழமைக்கு அடுத்த திங்கட்கிழமை அல்ல, அதுக்கு அடுத்த திங்கட்கிழமை 14 நாட்கள் அந்த தலைவலி நீடித்து கொண்டே இருந்தது. வீட்டுக்கு வந்த ரசூலுல்லாஹ் ஜனாசாவுடைய வேலையை முடித்துவிட்டு அந்த ஜனாசா, அதாவது ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசா முடித்து வந்து இறுகமான ஒரு புடவையை கட்டினார்கள். தலைவலி கடுமையாக நிற்கிற நேரம் பெருமானார் தன்னுடைய கடைசி நாட்களுக்குரிய வேலைகளை தயார்படுத்துகிறார்கள். அதிலே மிக முக்கியமானதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மறுமைக்காக வேண்டி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் தன்னுடைய அந்த டைமில் கூட மனைவிமார்களுக்கு பேர் கொடுத்து வச்சிருப்பாங்க. இன்றைக்கு இவங்க வீடு, நாளைக்கு அவங்க வீடு. ஒரு நாளில் ரசூலுல்லாஹ் நாள் தவறினது இல்லை. இன்றைக்கு திங்கட்கிழமை ஆயிஷா அம்மாவுக்கு கண்டா ஆயிஷா அம்மாவுக்கு தான், அது மாற்றவே மாட்டாங்க ரசூலுல்லாஹ் ஜிஹாது போகிற நேரம், ஜிஹாது போனால் ஒரு மாதம் ஆகும். ஒரு மாத காலத்துக்கு ஒரு மனைவி தான் கூட்டி போகலாம், எல்லா மனைவியும் கூட்டி போயிடாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் எல்லா மனைவியை நிப்பாட்டி வச்சு நீங்கள் வாங்கம்மான்னு கூப்பிட மாட்டாங்க. எல்லாருக்கும் சொல்லி பேர் எழுதி போட்டு ஷீட்டு குலுக்கி பார்த்து ஒரு பேர் எடுப்பாங்க. அல்லாஹ் இதுக்கு எனக்கு யார் எந்த மனைவியை தர்றாங்களோ அந்த மனைவியை ரசூலுல்லாஹ் கூட்டி போவாங்க. நீதி என்றால் என்ன நேர்மை. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக வருத்தம் ஆரம்பிக்கப்படுகிற நேரத்தில் பெருமானார் தன்னுடைய கடைசி நாட்களுக்குரிய வேலைகள் செய்கிறார்கள். திடீரென்று ரசூலுல்லாஹ் தலை வருத்தத்தோட உஹது மலைக்கு போய் ஏறுறாங்க. மக்களையும் வர சொல்றாங்க. உஹது மலைக்கு மேலே ஏறின ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவிக்கிறாங்க. இது அறிவிக்கக்கூடிய சஹாபி முஸ்லிம்ல வருவது. ரசூலுல்லாஹ் 8 ஆண்டுகளுக்கு பிறகு உஹது யுத்தத்தில், அதாவது கொலை செய்யப்பட்ட ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு பெருமானார் ஜனாசா தொழுவித்தாங்க. 8 ஆண்டுகள். அது ரசூலுல்லாஹ் உயிரோட வாழக்கூடியவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் போயிட்டு வருகிறேன் என்று சொன்ன மாதிரி இருந்துச்சு. உயிரோடு உள்ளவர்களுக்கு மரணித்தவர்களுக்கு நான் போயிட்டு வருகிறேன் என்று சொன்ன மாதிரி. ஏண்டா ரசூலுல்லாஹ்வுக்கு உஹது நேரத்தில் பல்லு உடைஞ்சு ரத்த காயமாகி மூர்ச்சிட்டு விழுந்துட்டாங்க. அன்றைக்கு ஒரு கபரில் 2 பேர் 3 பேர் என்று போட்டு அடக்கம் பண்ணப்பட்ட டென்ஷன் சிச்சுவேஷன். ரசூலுல்லாஹ் கடன் வைக்கல. ஜனாசாவில் கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய தோழர்கள், யா அல்லாஹ் என்னோட நின்று போராடியவர்கள், யா அல்லாஹ் அவர்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவிக்கவில்லை என்று வரக்கூடாது. அல்லாஹ்விடம் மன்றாடுகிறார்கள்,
சொன்னார்கள். சஹாபாக்கள் பின்னாடி இருந்து பார்க்கிறார்கள். 8 வருடங்களுக்கு பிறகு இது என்ன நடக்கிறது? எங்களோட உள்ளவர்களுக்கும் மௌத்தானவர்களுக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் உஹது மலைக்கு மேல் ஏறி என்ற வீட்டில் இருந்து கேட்கலாம். தலை வலிக்கிறது. உஹதுக்கே ஏறி போய் ஜனாசாவை தொழுவித்துட்டு வர்றார்கள் ரசூலுல்லாஹ். யாருக்கும் குறை செய்யாத அந்நபி அவுலாபில் மூமினின மின் அன்ஃபுஸிஹிம், இம்மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலான நபி தன்னுடைய வாழ்க்கையில் பிரியாவிடை கொடுக்கக்கூடிய சம்பவம். அப்படியே வந்து மிம்பருக்கு மேல் ஏறுகிறார்கள் ரசூலுல்லாஹ். ஏறிவிட்டு சொல்கிறார்கள், மக்களே மக்களே, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக இந்த இடத்திலிருந்து என்னுடைய ஹவுலை நான் பார்க்கிறேன். ஹவுலி, எனக்குரிய ஹவுலை பார்க்கிறேன். நானும் நீங்களும் சந்திக்கிற இடம் ஹவுல் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹவுலை அல்லாஹ் காண்பிக்கிறார். எல்லோரும் மௌத்தானத்துக்கு பிறகு தண்ணீருக்காக வேண்டி வருகிற நேரம் ஒவ்வொரு நபிமார்களும் கொடுக்கப்படுகிற நேரம் ஹவுலை, எனக்கென்று ஒரு ஹவுல் இருக்கும், தடாகம், அங்கே இருந்து நான் தண்ணீர் தருவேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். என் ஹவுலை பார்க்கிறேன், சந்திப்போம் மக்கள் என்கிறார்கள். மிம்பருக்கு ஏறி சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? நான் இங்கே இருந்து பார்க்கிறேன், ஹவுலை காட்டுகிறான் அல்லாஹ் என்கிறார்கள். சந்திப்போம் மக்கள் என்கிறார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, மெல்ல மெல்ல சந்திப்பை ரசூலுல்லாஹ் உறுதி செய்கிறார்கள். மக்களே, நான் போக போகிறேன் என்ற செய்தி மெல்ல மெல்ல உறுதியாக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு வேதனை அதிகமாக்கப்படுகிற நேரம், மனைவிமாரெல்லாம் சூழ நின்று பெருமானாரை பார்த்து அழுகிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ரசூலுல்லாஹ் அந்த வேதனையோட கேட்கிறார்கள், நாளைக்கு நான் யாரு வீட்டில் எனக்கு ஒரு தலைவரை காட்டுங்கள். நான் கணவன், நானும் ஒரு மாப்பிள்ளை, நீங்கள் எல்லோரும் மாப்பிளமார்கள். எங்கள் மனைவிமாரோடு இப்படித்தான் நடக்கிறோமா? எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? ஒரு தலைவர், ஒரு ஜனாதிபதி, அவர் எப்படி பேசுகிறார்? நாளைக்கு நான் யாரு வீட்டிலமா, நாளைக்கு நான் யாரு வீட்டிலமா? கடுமையான வேதனையோடு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் 2 திருமணம் 3 பேரை முடித்திருந்தால் எல்லோருக்கும் நீதம் செலுத்தணும். நீதம் தவறினால் நீங்க மறுமையில் ரொம்ப ஒரு பகுதி அப்படி சாய்ந்தவரா வருவீங்க. அதனால் நீதத்தில் இந்த நேரத்தில் நீதத்தை பார்த்து கேட்கிறாங்க. மனைவிமார்கள்லாம் கேட்கிறாங்க அழுந்துட்டு, யார சொல்லலாம், உங்களுக்கு யார் வீடு வேணும் யார சொல்லலாம்? தன் வாயினால எனக்கு நாளைக்கு ஆயிஷா வீட்டுக்கு போகணும் என்று சொல்ல ஏனா நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது நினைக்கிறீங்களா? நீதம் தவற மாட்டார். தண்ட மனைவிமார்கள் விஷயத்தில் இப்படி நடக்கிறார். சுப்ஹானல்லாஹ். யார் வீட்டிலமா? எல்லோரும் சொல்றாரு, உங்களுக்கு யார் வீடு வேணும்? ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா யார சொல்லலாம்? பெருமானார் ஆமா என்றார்கள். அந்த மக்களை, அந்த மனைவிமார்கள் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. நீங்க போங்க யார சொல்லலாம், ஆயிஷா வீட்டில் இருங்க, நாங்க வந்து பார்க்கிறோம் யார சொல்லலாம். அவர்கள் ஆயிஷா நாய் வீட்டில் எதுக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு எதுவுமே இயலாது, இல்லறத்தில் ஈடுபட இயலாது. ஆயிஷா நாய் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை ராவ், அதாவது வியாழக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு வந்த ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு போகிற நேரம் இடுப்புக்கு கீழே சீவன் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய விரல்கள் கோடு போட்டு கொண்டு போனது. இந்த நிலைமையில் உள்ள ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் வீட்டுக்கு வந்தது எதுக்காக வேண்டி? தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி செய்வதற்கா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆயிஷா என் ஜன்னாவுடைய மனைவி, நீங்கள் சின்ன வயசு 18 வயசு, என்னுடைய தாய் பெருமானார் விட்டு போனால் இன்னொரு திருமணம் முடிக்க முடியாது. கடைசி நாட்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னை சந்திக்கக்கூடிய எல்லா கதவுகளையும் பூட்டுங்கள் என்றா. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு 100 கதவு, 99 பூட்டுங்கன்னு அர்த்தம் இல்லை. யாரும் வரா. அபூபக்கருடைய வாயிலை தவிரண்டா, அபூபக்கருக்கு ஒரு வாசல், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு வாசல் இல்ல. உங்க யாரும் வராதீங்க. அபூபக்கர் வரலாம், அவங்க மகள் வீட்டுல நிக்கிறேன், அபூபக்கரை தவிரண்டாங்க ரசூலுல்லாஹ். ஏன் தெரியுமா? ஆயிஷா என்னை பார்க்கட்டும், இந்த 3 நாட்கள் என்னோடு நிக்கட்டும். ஜன்னாவுடைய மனைவி ரசூலுல்லாஹ்வுடைய மடியில நிறைய பேர் மௌத்தாக விரும்பினாங்க. ரசூலுல்லாஹ் தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தன்னுடைய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு மகள் ஆயிஷா அம்மா பக்கத்தில் இருந்து தன்னுடைய கடைசி மூச்சு போகணும்னு நினைத்தாங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இந்த 4 நாட்கள் யாரும் வரவில்லை. இடைக்கிட ஆயிஷா நாயுடைய உறவுகள் வர்றாங்க, பெண்கள் வருவார்கள், அதே மாதிரி அபூபக்கர் வந்து போவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அந்த நிலைமை. ஆயிஷா நாய்க்கு போ சொன்னது வேற ஒன்றும் இல்லை, மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் வயசு விதவைகள், ஆயிஷா என்ன பார்க்கட்டும், ஜன்னாவில் சந்திப்போம் ஆயிஷா என்றார்கள். ஏண்டா அவர்கள் தேம்பி தேம்பி துடிப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அன்பில் அப்படியே மயங்கினவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த வாழ்க்கையை நீங்கள் திரும்பி போய் பார்த்தால் வழங்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை புதன்கிழமை ஆண்டு ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற அந்த கிழமையில் புதன்கிழமை ஆண்டு ரொம்ப அகோர காய்ச்சல், அவ்வளவு கஷ்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி குளிப்பாட்டுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சஹாபாக்கள் ஒன்றில் உட்கார வச்சு 7 கிணத்திலிருந்து தண்ணீரை கொடுத்து சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை குளிப்பாட்டினார்கள். இதுதான் இந்த உம்மத்தில் உள்ள தோழர்கள் ரசூலுல்லாஹ்வை கடைசியாக குளிப்பாட்டினாண்டு. பெருமானுடைய தலை குளிருது. அந்த தண்ணீர்களை
ஊத்தின பிறகு குளிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு ஒப்பந்தம் வாங்கணும் என்றார்கள். எனக்கு ஒப்பந்தம் வாங்கணும் என்றார்கள். ஒப்பந்தத்தை வாங்க வந்தார்கள். மிம்பரில் ஏறின ரசூலுல்லாஹ் மறுமையை பற்றி பேசிக்கொண்டே போனார்கள். அன்சாரிகளே கேட்டார்கள், என்னுடைய இந்த பள்ளிக்காக வேண்டி வருகிற மக்களை நான் எப்படி கண்ணியப்படுத்தினேனோ அப்படி கண்ணியப்படுத்துங்கள். நான் போன பிறகு இந்த மக்கள் வருகிற நேரம் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் நிறைய சொன்னார்கள், அன்சாரிகளே நீங்கள் உப்பு கரைவது போன்று கரைந்து கொண்டே போவீர்கள் என்றார்கள். நீங்கள் குறைந்து கொண்டே போவீர்கள். நிறைய விஷயத்தை சொல்லி சொன்னார்கள். மறுமை மறுமை என்றார்கள். சந்திப்போம் என்றார்கள். இந்த சந்திப்பை பதிவு செய்துவிட்டு அந்த நடுக்கத்தில் புதன்கிழமை வியாழக்கிழமை கொஞ்சம் நல்லா இருந்தார்கள். மக்ரிப் தொழுகையில் வல் முர்சலாத் ஓதுற அளவுக்கு நல்லாக ஓதினார்கள் ரசூலுல்லாஹ். இஷாவுக்கு ரசூலுல்லாஹ் மூர்ச்சையிட்டு விழுந்து விட்டார்கள். அந்த மூர்ச்சையை தெளிவதும் மூர்ச்சையிட்டு விழுவதும் ஜும்மா ஆண்டு பள்ளிவாசலுக்கு வராத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். சனி ஞாயிறில் ஹதீஸில் ஒரு சர்ச்சை இருக்கிறது. ஒரே ஒரு வக்து மட்டும் பள்ளிக்கு வந்தார்கள். வெள்ளி திங்கட்கிழமை காலை பெருமானுக்கு கொஞ்சம் உடம்பில் ராகத்து, ஆனால் நடக்க முடியாது. சிறைத்தீலை அகற்றி பார்த்தால் தோழர்கள் பள்ளியிலே உட்கார்ந்து ஃபஜ்ருக்காக தயாராகிறார்கள். ரசூல் அவர்களை பார்த்து சிரித்தார்கள். அவர்கள் மகிழ்வோடு சிரித்தார்கள். பெருமானார் தொழுகைக்கு இன்றைக்கு வரப்போகிறார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டு வீட்டுக்குள் போய்விட்டார்கள். அன்றைக்கு வரும் அளவுக்கு இயலாது. நேரம் நெருங்கிறது. அசான் கேட்கிறது. அது ஃபஜ்ருடைய நேரம். மெல்ல மெல்ல லுஹாவுடைய நேரம். இப்பொழுது ரசூலுல்லாஹ் லுஹருக்கு முன்னாடி ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடப்பட்ட ஒரு நேரத்தில் மெல்ல மெல்ல தன்னுடைய மரணத்தை நோக்கி போகிறார்கள். காலையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு வர்றார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான சக்கராத். இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு மயக்கம் உண்டுண்டாங்க ரசூலுல்லாஹ். ஃபாத்திமா அழுகிறாங்க, வாப்பா. அவங்க சொல்கிறாங்க, அழாதீங்க. ஆயிஷா நாய் வாப்பாவும் மகளும் பேச விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. ஃபாத்திமா நாய் அழுகிறாங்க, சிரிக்கிறாங்க. ஆயிஷா நாய் கேட்டாங்க, ஏன் அழுதுங்க, ஏன் சிரிச்சிங்க? நான் பிறகு சொல்கிறேன்டாங்க. ஏன் தெரியுமா? ஃபாத்திமா நாய் வாப்பாவை பார்த்து அழுகிற நேரம் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இன்றைக்கு பிறகு உங்கள் வாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கன்ஃபார்மாக ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இன்றைக்கு மௌத்தாகிற நாள். என்று வருவது. இன்றைக்கு பிறகு உங்க வாப்பாக்கு பிரச்சனை இல்லை. ஃபாத்திமா உங்களுக்கு ஜன்னாவுல அல்லாஹ் பெண்களின் தலைவியை தர்றான்னு சொன்னோன்னு சிரிக்கிறாங்க. வாப்பாட பேச்ச சொல்லி துனியாவில் நிறைய சொத்து கொண்டும் கொடுக்கல. ஃபாத்திமா அல்லாஹ் ஜன்னாவை உங்களுக்கு வச்சிருக்கிறார். சிரிக்கிறார்கள். எனக்கு பிறகு நீங்க தான் என்னிடம் வரப்போறீங்க ஃபாத்திமாண்டாங்க. 6 மாசத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத் ஆயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் சொல்லி ரெடியாகிற நேரம் வீடு அமைதியாக நிற்குது. வீட்டுக்கு வெளியே உள்ள தோழர்கள் வர முடியாமல் அவர்கள் ரசூலுல்லாஹ் நிலைமை என்னன்னு தெரியாமல் துடித்திருக்கிறார்கள். பெரியவர்கள் தாடி நீட்ட வழக்கவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு போயிடுவாங்களா என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்த உம்மத்தில் ரசூலுல்லாஹ் ஹாத்தமுல் அன்பியா, நபிமார்களுக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவரின் இறுதி நேரமாண்டு கேட்கிற நேரம் ஆயிஷா அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் மெல்ல மெல்ல நெருங்குறாங்க. அல்லாஹ்வுடைய நிலையால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதற்கு முன்னாடி தோழர்கள் நிறைய ஜனாசாக்கள் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிற நேரம் ரசூல் போய் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சி அப்படியே நெஞ்சில் வைக்கிறாங்க. ரொம்ப அலங்கோலமான ஒரு மனிதர். அந்த நேரத்தில் உமர் பின் ஹத்தாப் பார்க்குறாங்க, யார ரசூலல்லாஹ், இந்த இடத்துல நான் மௌத்தாகி நீங்கள் என்ன இப்படி அரவணைக்க கூடாதா யார ரசூலல்லாஹ் என்று கேட்குறாங்க. எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹ் தொட்டாலும் சந்தோஷம், அவரை பிடிச்சி அரவணைச்சாலும் சந்தோஷம். ஆனால் கடைசி நிமிடத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தது ஆயிஷா அம்மாவுக்கு. ஜன்னாவில் பார்ப்போம் ஆயிஷாண்டு அந்த பிரியாவுடைய கொடுக்க ரசூலுல்லாஹ்வுக்கு முடியாத கட்டத்தில் மெல்ல மெல்ல ஆயிஷா நாய் மடிக்கிட்ட வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ், உங்களுக்கு சக்கராத்தா இருந்தா நீங்கள் எங்கே தூங்குறீங்கன்னு தெரியாது. ஆனால் பெருமானார் தன் மனைவிக்கு கொடுத்த கடைசி பரிசு வந்து ஆயிஷா நாய் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய களை என் நெஞ்சிக்கும் என் களத்துக்கும் இடையில சாஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை நான் பிடித்து கொண்டேன். குல் சூறாக்களை ஓதினேன். ரசூலுல்லாஹ் மூடும் கடுமையாக முகம் சுடுவது. பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து ரசூலுல்லாஹ் தொடச்சாங்க. நான் அப்படியே ரசூலுல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு ஓதிக்கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக 3 முறை மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ தான் மௌத்தாகிற கட்டம் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அல்லாஹ் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். மலக்குல் மௌத் வரப்போகிறார். ரசூலுல்லாஹ் 3 முறை தன் வாழ்க்கையை மன்னிப்பாக கேட்ட ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், அல்லாஹ் மக்ஃபிர்லி. எவ்வளவோ மன்னிப்பு கேட்க வேண்டியவர்கள் நாங்கள் யார சொல்லலாம். யார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பெருமானாரை பற்றி சொன்னார்கள் ஆயிஷா நாய், அவங்களோட தலை என் நெஞ்சில் இப்படி சாஞ்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என் கையை பிடித்தார்கள். இதுக்கு மேல் ஓத வேணாம் என்று சொன்ன மாதிரி இருந்தது. நான் நிப்பாட்டிட்டேன். பெருமானுடைய விரல் மேலே போச்சு, கண்கள் மேலே பார்த்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் முகடை பார்த்து
ஒரு வார்த்தை சொன்னார்கள். நான் காதை கொண்டு போய் கேட்டேன். ரசூலுல்லாவுடைய சப்தம் வெளியே வரவில்லை. நான் பார்த்தேன், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்திரியா அல்லாஹ், உயர்வான தோழர்கள். ஆயிஷா நாய் சொல்லுங்க, வல்லாஹி பிற்காலத்தை சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு மௌத்தாக முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு நபிமார்களுக்கு மலக்குல் மௌத் வந்து உயிரை பறிக்க முன்னாடி நபியாக இருந்தால் கேட்பார்கள், வாழுறீர்களா அல்லது மறுமையா? அந்த அந்த நபி எதை தெரிவு செய்கிறாரோ அது கொடுக்கப்படும். ஆயிஷா நாயகி சொல்றார், என் மடி காலியாக போவதை நான் விரும்பினேன். ரசூலுல்லாஹ் என்ற மடியை விட்டுட்டு ஜன்னாவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலான்ற துவா என் காதுக்கு கேட்க நான் புரிந்து கொண்டேன் ரசூலுல்லாஹ் என்னை விட்டு போகிறாங்க. நான் மேலே பார்க்கிறேன். ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, பெருமானார் கண்ணு மேலே பார்க்குது, விரல் மேலே நிற்குது, என்னுடைய நெஞ்சில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை மெல்ல மெல்ல கணக்குது. விரல் கீழே விழுந்துட்டு ரசூலுல்லாஹ் என் தோளில் சாஞ்சிட்டாங்க. நான் ரசூலுல்லாஹ்வை பிடித்து மாத்த ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்கன்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்கன்னு சொன்னேன். ரசூலுல்லாஹ் நீலத்தில் நீல கோடு போடப்பட்ட வெள்ள உடுப்பால் ரசூலுல்லாஹ்வை போத்தி வைத்து